அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய மாதங்களில் மிக மிக முக்கியமான புனிதமான ஒரு மாதத்தை நோக்கி நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அதுதான் துல்ஹஜ் மாதம். குறிப்பாக இந்த மாதத்தின் முதல் 10 நாட்கள் இருக்கிறதே, அவை அல்லாவிடத்தில் வருடத்தின் மிக சிறந்த நாட்களாகும். சிறப்புகள்: புனித ரமலான் மாதத்தின் கடைசி 10 இரவுகள் எவ்வளவு சிறந்தவையோ அதேபோல துல்ஹஜ் மாதத்தின் இந்த முதல் 10 பகல் பொழுதுகள் மிக மிக மகத்துவமானவை. நமது நபி அவர்கள் கூறினார்கள், துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களை விட அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான நற்செயல்கள் செய்யக்கூடிய வேறு எந்த நாட்களும் இல்லை. நூல் புகாரி. இந்த நாட்களில் நாம் செய்யும் ஒரு சிறிய நன்மை கூட மற்ற நாட்களில் செய்யும் பெரிய நன்மைகளை விட அல்லாவுக்கு மிக நெருக்கமானது, அன்பானது. நாம் செய்ய வேண்டிய அமல்கள். இந்த பொன்னான 10 நாட்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியுமா? 1. திக்ருகள் செய்தல். சுப்ஹானல்லா, அல்ஹம்துலில்லா, லா இலாஹ இல்லல்லா, அல்லாஹு அக்பர் போன்ற திக்ருகளை எப்போதும் நாவில் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். 2. நோன்பு நோற்பது. இந்த 10 நாட்களிலும் பெருநாள் தவிர்த்து நோன்பு நோற்பது சுன்னத்தாகும். குறிப்பாக 9வது நாளான அரஃபா நாள் நோன்பு முந்தைய ஒரு வருடத்தின் பாவங்களையும் பிந்தைய ஒரு வருடத்தின் பாவங்களையும் மன்னிக்கக்கூடியது. 3. அதிகமான நற்காரியங்கள். குர்ஆன் ஓதுதல், தான தர்மங்கள் செய்தல் மற்றும் சுன்னத்தான தொழுகைகளை அதிகப்படுத்துதல். சகோதர சகோதரிகளே, அலட்சியமாக இந்த நாட்களை கடந்துவிட வேண்டாம். ரமலானை நாம் தவறவிட்டிருந்தால் கூட அல்லாஹ் நமக்கு தந்திருக்கும் மற்றும் ஒரு பொன்னான வாய்ப்புதான் இந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்கள். அல்லாஹ் நம் அனைவரின் நற்செயல்களையும் ஏற்றுக்கொண்டு அவனது நற்கூலியை வழங்குவானாக. ஆமீன்.